ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Zksync Airdrop பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். எப்படி Zksync Airdropல ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து புது மெத்தடாக இருக்கும். ஸோ நிறைய வாலெட் வந்து கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணல. ஒரு வேளை கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஏர்ட்ராப் ஏதாவது கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்டஃப்பில் ஸோ கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி இந்த சிபில் வாலெட்டெல்லாம் டிடெக்ட் பண்ணுறாங்க, அந்த சிபில்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய Zksync வாலெட்டில் கொஞ்சம் எத்தீரியம் வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த இருக்கிற எத்தீரியமை வச்சு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தேர்ட் வெப் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லினியா வீக் டாஸ்க் பண்ணியிருப்போம். ட்விட்டர்லலாம் இதுக்கு ஒரு த்ரெட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த லினியா டாஸ்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த தேர்ட் வேர்ப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதில் கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு உடனே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நீங்கள் வந்து சரிப்பா வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு உங்களோட பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட மெட்டமாஸ்க் அட்ரஸ் காட்டிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு ரெடி டு டிப்ளாய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டிப்ளாய் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த டிப்ளாய் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டோக்கனுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஸோ நான் மாறன்ஸ் கிரிப்டோ டோக்கன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ டோக்கன் சிம்பிள் MCT அப்படின்னு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த டோக்கனுடைய ஒரு ப்ரொஃபைல் பிக்கையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக என்ட்ரு பண்ணிவிட்டு டிப்ளாய் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டிப்ளாயிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து இந்த டிரான்சாக்ஷனை ஜஸ்ட் சைன் மட்டும் தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபீஸும் போகாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த கான்ட்ராக்ட் டிப்ளாய் ஆயிருமா, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து என்ன ஒரு டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சைன் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டோக்கனுடைய டேஷ்போர்டு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோக்கனை மின்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி மின்ட் பண்ணலாம் அப்படின்னா டோக்கன் டேப் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் மின்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன் என்ட்ரு பண்ணிவிட்டு மின்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்த உடனே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி மின்ட் பண்ணிக்கவா அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் எந்த ஒரு எடிட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா எடிட் பண்ணால் டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் எவ்வளோ ஃபீஸ் போகுதோ அந்தளவுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகி நமக்கு வந்து டோட்டல் சப்ளை என்ன ஏது அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டோக்கன் ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து Zksync நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணிட்டீங்க. வெறும் ஒரு 10,000லேருந்து 20,000 பேருக்குள்ளே தான் கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஏர்ட்ராப் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து ஒரு NFT மின்ட்டு. சரிங்களா? ஸோ அந்த NFT மின்ட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம்.
ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த என்எஃப்டி மின்ட்டு. இது சும்மா நானே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு மின்ட்டு. ஸோ ரொம்ப கம்மியான எத்தீரியம் தான் உங்களுக்கு ஃபீஸும் போக போகுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு என்எஃப்டியை மின்ட் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? ஸோ கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்க்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீ சரிப்பாக கனெக்ட் பண்ணிக்க அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு என்எஃப்டி 1 அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் மின்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் போகும். ஸோ நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்எஃப்டி மின்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 25 என்எஃப்டி இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க மின்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு நான் ஒரு யூட்டிலிட்டி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணி கூட மின்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மின்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ அடுத்ததாக அந்த சிபில்னால் என்னது, எப்படி அந்த சிபில் அட்டாக் ஆகாமல் தடுக்கிறது, என்ன ஏது பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். டெலகிராம் சேனலில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபில் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று காட்டும். சரிங்களா? ஸோ இதில் என்ன ப்ரோ சிபில்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர்ட்ராப் இருக்கும்ல, ஜிகேசிங் ஏர்ட்ராப்பு, லேயர் 0 ஏர்ட்ராப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ராப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறவங்க, அதாவது ஒருத்தனுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் 100 அக்கௌண்ட் 200 அக்கௌண்ட் வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிபில் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 100 அக்கௌண்ட்டை 20 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட் போடுறவங்கள தான் சிபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆட்கள் சிபில் போடுறதுக்கும் மற்ற ஆட்கள் சிபில் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லைக் சைனீஸ் தான் பயங்கரமாக இந்த மாதிரி சிபில் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க, தீயாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் சிபில் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஒரே வாலெட்லேருந்தே அவங்க 5 வாலெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 5 வாலெட்டுக்கும் ஒரே வாலெட்லேருந்து அவங்க ஃபண்ட் அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ப்ரோ தவிர்க்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஜிக்ஸாக் சிபில்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிக்ஸாக் ஏர்ட்ராப்பில் யாரெல்லாம் சிபில் அட்டாக் ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா வேலட் அட்ரஸுமே இருக்கும். ஸோ உங்களுடைய வேலட் அட்ரஸ் இந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அந்த வேலட்டை இனிமேல் எந்த ஏர்ட்ராப்புக்கும் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹாப்பும். இந்த ஹாப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜி. ஸோ அந்த பிரிட்ஜிலும் ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. இவனுக்கு ரொம்ப பயங்கரமாக சிபில் டிடெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த லிஸ்ட் தான் இது. அதே லிஸ்ட்டை கொண்டு அப்படியே ஆப்டிமிசம் கிட்ட இந்த ஹாப் ப்ரோட்டோகால் கொடுத்துட்டான் இவனுக்கெல்லாம் சிவில் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த ஆப்டிமிசமும் அப்படியே இவனுக்கு எல்லாத்தையும் சிவில் பண்ணுறவங்க எல்லாரையும் பிரித்து அவங்களும் ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த 3 லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் உங்களுடைய அட்ரஸ் இருந்தாலும் அந்த வேலட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி ப்ரோ சிவில் கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை பண்ணாமல் தடுக்கிறது அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலட் அட்ரஸ் அந்த லிஸ்ட்டில் இருந்து அப்படின்னா அந்த அட்ரஸை யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நீங்கள் ஏர்ட்ராப் பண்ணாலும், லைக் இப்போ நீங்கள் ஜிகேசிங் ஏர்ட்ராப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து $1K வால்யூம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு $100 $200 இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இதான் பிரிட்ஜ் அப்படின்னா நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி $100 உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னா நீங்கள் 5 தடவை உள்ளே கொண்டு வந்துட்டு 5 தடவை வெளியே கொண்டு போனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா $1000 வால்யூம் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கேஸ் ஃபீஸ்லாம் தனி, நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ எப்படியாவது $1000 வால்யூம் கொண்டு வந்துடுங்க. அதையும் ஒரே நாளில் கொண்டு வரக்கூடாது. என்ன அப்படின்னா 3 நாளைக்கு ஒருக்கா இல்லைனா 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து அந்த வேலெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஒரே நாளில் அடிச்சு பிடிச்சி 100 ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அப்பாடா நமக்கு ஏர்ட்ராப் கிடச்சிரும் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேலெட் வந்து சிபில் அந்த இதில் விழுந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலி அட்ரஸ் வந்து இப்போ ஒரு அட்ரஸ் வந்து சிவில் அப்படின்னு மார்க் ஆயிடுச்சுன்னா அந்த அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவன் 10லேருந்து 15 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து இது வந்து 100ல் ஒரு வேலெட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா 1000ல் ஒரு வேலெட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுவான். நம்ம வந்து எல்லாருக்கும் ட்விட்டரில் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா 100 ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜிகேசிங் ஏர்ட்ராப் கிடைக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா இல்லைனா 3 நாளைக்கு ஒருக்கா பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் அதை தான் சொல்லியிருக்கேன், ஒரே நாளில் நீங்கள் வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனையும் வால்யூமையும் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ட்ராப் வரும் அப்படிங்கிறது வந்து கேரண்டீடு கிடையாது. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி போடுறது, அந்த ஆர்பிட்ரம் ஏர்ட்ராப் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கடன் வாங்கிலாம் ஜிகேசிங் ஏர்ட்ராப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏர்ட்ராப் கொடுக்காமலும் போகலாம். சரிங்களா? அது அவன் மைண்ட் செட்டை பொறுத்தது. ஸோ நீங்கள் வந்து அதில் விழுந்துட வேண்டாம். சரிங்களா? சரி இப்போ வாங்க எந்த ஒரு
எப்படி ஒரு அட்ரஸில் இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு நம்மளோட டோக்கன்ஸ் அனுப்புறது மூலமாக சிபில் அப்படிங்கிறது வந்து விழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், என்னால் அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா A1 A2 A3 அப்படின்னு இருக்குதா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒருத்தர் நினச்சிக்குவோம். ஸோ அவருடைய பேர் ஜான் சரிங்களா. ஸோ ஜான் நினச்சிட்டாலும் சரி தான், ஜானி சின்ஸ் நினச்சிட்டாலும் சரி தான் வாங்க கணக்கு சரியா. ஸோ அட்ரஸ் 1 அப்படி A1 அப்படிங்கிறது அட்ரஸ் 1 குறிக்கும் சரிங்களா. A2 அப்படிங்கிறது அட்ரஸ் 2, A3 அட்ரஸ் 3 சரிங்களா. ஸோ இப்போ வந்து அவர் வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண போகிறார் அப்படின்னா பினான்ஸு சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த A1 வந்து அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாரு Zksync ஏர்ட்ராப்புக்கு பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ள Zksync நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியமை அதை வந்து பிரிட்ஜ் பண்ணி ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குக்கு கொண்டு வந்து அவர் வந்து பினான்ஸ் டெபாசிட் அட்ரஸ், ஒரே அட்ரஸ் தான் பினான்ஸில், ஸோ அந்த அட்ரஸுக்கு டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஆகிருச்சு சரிங்களா. ஏன்னா இந்த 2 அட்ரஸுக்கும் ஒரு தொடர்பு வந்துட்டு அதே மாதிரி அவர் மறுபடியும் பினான்ஸ்லேருந்து டெபாசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பினான்ஸ்லேருந்து இந்த வேலை A2 அப்படிங்கிற வாலெட்டுக்கு வித்ரா எடுக்கிறாரு சரிங்களா. ஸோ மறுபடியும் இந்த A2 வாலெட்டில் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதே பினான்ஸுக்கு டெபாசிட் பண்ணுறாரு சரிங்களா. ஸோ இப்போ மறுபடியும் இந்த எல்லா அட்ரஸுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சா, இந்த 2 அட்ரஸுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு. அதே மாதிரி A3ல எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பினான்ஸுக்கே டெபாசிட் பண்ணுறாரு. இப்போ 3 அட்ரஸுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த பினான்ஸ் டெபாசிட் அட்ரஸுக்கு வர எத்தீரியமை அது தானாகவே அந்த அட்ரஸ்லேருந்து பினான்ஸ் மெயின் வாலெட் ஒன்று இருக்கும், ஸோ ஒரு கோல்டு வாலெட், ஸோ அந்த வாலெட்டுக்கு போயிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு கான்டாக்ட் வந்துடுதா. ஸோ இந்த எல்லா கான்டாக்டும் எதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னா சிபில் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வழிவகுத்துரும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கான்டாக்ட் இருக்க ஒரே ஆள் தான், அப்போ அவ்வளோ வேலட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெரிய 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 முட்டாத்தனம் சரிங்களா. நிறைய பேர் இப்போ இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, பினான்ஸுக்கு டெபாசிட் பண்ணுறது பெரிய முட்டாத்தனம் சரிங்களா. ஸோ பினான்ஸுக்கு டெபாசிட் பண்ணலாம் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வாங்க அடுத்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், ரொம்ப அறிவாக பேசினார். என்ன அப்படின்னா அவர் வந்து 5 வாலெட் யூஸ் பண்ணுறாராம். ப்ரோ 5 வாலெட் இருக்குது ப்ரோ, ஒவ்வொரு வாலெட்டுக்கும் $1000 $2000 கணக்கு வச்சாலும் எனக்கு $10,000 வரும் ப்ரோ, அடுத்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போல இருக்கு ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நான் வந்து சொன்னேன், ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னா ப்ரோ நான் இன்னைக்கு காலையில் ஒரு $100 கொண்டு போனா ஃபஸ்ட் வாலெட்டில் எல்லா டாஸ்க்கையும் முடிப்பானா, அதே $100 இன்னொரு வாலெட்டுக்கு அனுப்புவேனா, அந்த வாலெட்லேயும் எல்லா டாஸ்க்கையும் முடிப்பானா, இப்படி ஒரு $100 வச்சே நான் 5 வாலெட்டில் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அவரை பார்க்க எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தது. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சிபில் இந்த கதைகள் வந்து தெரியாது சரிங்களா. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிபில் பண்ணுறது வந்து பக்காவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் ரிவார்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே தப்பாயிரும் சரிங்களா. சரி இப்போ எந்த எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, சரி இப்போ எந்த எக்ஸ்சேஞ்செலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் பினான்ஸுக்கு பதிலாக நீங்கள் பிட்கெட் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ பிட்கெட்டில் என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்கெட்டில் நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எத்தீரியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த செயின் நீங்கள் வந்து ஆர்பிட்ரம்னாலும் சரி தான், எந்த நெட்வொர்க்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் Zksync அது வந்து இப்போதைக்கு சஸ்பெண்டில் இருக்குது. ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அட்ரஸ் இருக்குதா, நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை புது அட்ரஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கீழே நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. அந்த நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது டெபாசிட் அட்ரஸ் ஓப்பன் ஆகிரும் சரிங்களா. ஸோ இது வந்து மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வேலெட்லேருந்து இன்னொரு வேலெட்டுக்கு வந்து எந்த ஒரு கான்டாக்ட்டுமே வராது. ஏன்னா நீங்கள் தான் புதுசாக நீங்கள் டெபாசிட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்களே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் வேலட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, எந்த ஒரு கனெக்ஷனுமே வராது சரிங்களா. ஸோ நீங்கள் பிட்கெட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு பிட்கெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா OKXலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் அட்ரஸ் கிட்டத்தட்ட 50 அட்ரஸ் கிட்ட நீங்கள் பிட்கெட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் OKXல நினைக்கிறேன். OKXல நான் 20 தான் நினைக்கிறேன், அது என்ன ஏதுன்னு தெரியல சரிங்களா. முடிஞ்சவங்க உங்களால் உங்கள்கிட்ட OKX இருந்தால் OKX யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிட்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வச்சு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு டவுட் இருக்கும். வாங்க அதையும் கிளியர் பண்ணிக்கலாம்.
ஸோ மினிமம் $10,000 வால்யூம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கேற்றால நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கொண்டு வாங்க. $1000 வால்யூம் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட கம்மியான ஃபண்ட் இருந்து அப்படின்னா. ஆனால் $10,000 நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர், சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் ஆர்பிசி, சரிங்களா. ஸோ வந்து Zksync ஆர்பிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறாங்க. லைக் நம்மளோட டிவைஸோட ஐபி அட்ரஸ்ஸு, நம்மளோட டிவைஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஸோ ஒருவேளை உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அல்கமியில் நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியும். அந்த ஸ்டார்க் நெட்டுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அல்கமியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த கஸ்டம் ஆர்பிசி எடுத்து அந்த ஆர்பிசி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதையும் உங்களால் Zksync எரா நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எத்தீரியம் மெயின் நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்விட்டுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை வச்சு பக்காவாக எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. மொபைலில் நீங்கள் சிவில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து உங்களை எதை அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பில் நீங்கள் வந்து சிவில் பண்ணிக்கலாம், சரிங்களா. சரி, இப்போ வாங்க அந்த ஆர்பிட்ரம் வந்து எப்படி பக்காவாக சிவில் பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆர்பிட்ரம் ஃபவுண்டேஷன் அவனுக்கு எப்படி சிவில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ஸோ நம்ம கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று சொன்னோம்ல, ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கிளஸ்டரில் மட்டும், அதாவது ஒரே ஒரு இன்ட்ரு வேலட் கனெக்ஷனில் மட்டும் ஸோ கிட்டத்தட்ட 110 எலிஜிபிள் அட்ரஸ் இருந்திருக்கு, சரிங்களா. ஒவ்வொரு அட்ரஸுக்கும் குறைச்சி $1000 வச்சாலும் அவனுக்கு எத்தனை $1 lakh மேலே அவனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அதை வந்து சிவில் டிடெக்ஷனில் போயிடுச்சு. ஏன்னா எல்லா வேலட்டும் இந்த இடத்துல ஒரு இடத்துல மொத்தமாக ஒன்று கூடுதா, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா வேலட்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையான ஒரு புள்ளி இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த ஒற்று புள்ளியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லார் கதையிலையும் எது அந்த ஒற்று புள்ளியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பினான்ஸ் டெபாசிட் அட்ரஸாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கூகாயின் டெபாசிட் அட்ரஸாக இருக்கும். இந்த ரெண்டில் தான் மாட்டுவாங்க மேக்ஸிமம் சிவில் பண்ணுறவங்க. அப்படி இல்லை ரொம்ப இதாக இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரே வேலட்லேருந்தே எல்லா வேலட்டுக்கும் மாறி டோக்கன் அனுப்பிக்கிடுவாங்க. ஸோ அதனாலேயே அவங்க சிவில் அப்படின்னு மாட்டுவாங்க, சரிங்களா. சரி, இப்போது அந்த அவ்வளோதான் சிவில் அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் இன்டர்வேலட் ட்ரான்சாக்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க, பாட்டு மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம கம்யூனிட்டியில் ஒன்று ரொம்ப இதாக நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ப்ரோ எங்கள் மாமா கொஞ்சம் எத்தீரியம் கேட்டார் பார்த்துக்கோங்க, அதனால் அவருக்கு அனுப்புனேன், என் வேலட் வந்து சிவிலில் விழுந்துடாதில்ல அப்படின்னு. ஸோ இந்த வேலட்டோட ஓனரு உங்கள் மாமனா மச்சானா அப்படின்னு வந்து ஆன் செயினில் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சொந்தக்காரனுக்காக இருந்தாலும் இல்லை அவன் மாமனா மச்சானாக இருந்தாலும் அவனுக்கு வந்து எத்தீரியம் அனுப்புகிறீங்க அப்படின்னா பினான்ஸ்லேருந்து அனுப்புங்க, உங்களுடைய வேலட்லேருந்து அனுப்பாதீங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், சரிங்களா. ஸோ அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ போடுறேன், சரிங்களா. பார்க்கலாம்.